வெளிலயே வர மாட்டேங்கிற, எதுவுமே பேச மாட்டேங்கிற, கட்சியே சைலன்ட்டா இருக்கு. என்ன பண்றீங்கன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அப்பப்ப அறிக்கை மட்டும் வருது. அந்த அறிக்கைய எவனும் படிக்கிறதில்ல. ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட் டைமா சும்மா அப்பப்போ மட்டும் தலைய காட்டுற மாரி வந்துன்ட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போயிடுற. இது ஒரு வேண்டா வெறுப்பா அரசியல் பண்ற மாரி தான் இருக்கு. ஒண்ணும் நீ மாற்றத்த கொண்டு வந்துருவ. நீ அப்படியே பெரிய அ ஒரு சக்தியா உருவாயிட்ட அப்படின்னு மாரி யாருக்குமே ஃபீல் ஆவல. விஜய் ஃபேன்ஸ்க்கே ஃபீல் ஆவல. எனக்கு ஃபீல் ஆவல. யாருக்குமே ஃபீல் ஆவல. நீ எதுக்கு அரசியல் வந்தேன்னே தெரியாம தான் இருக்கும். நீ பேசாம நீ படத்துக்கே நினைக்க போயிடுண்ணா. படத்துக்கே போயிடு. உனக்கு அங்க பெரிய மார்க்கெட், பெரிய இது எல்லாரும் கொண்டாடுவாங்க. ரசிகர்கள் கடைசி வரைக்கும் காலர தூக்கி விட்டு என்ஜாய் பண்ணிட்டு உன்னை கொண்டாடுவாங்க. அரசியலுக்கு தேவையில்லாத அசிங்கப்பட்டு, நீ அசிங்கப்பட்டு, ரசிகர்கள் எங்களையும் அசிங்கப்படுத்த வச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம முட்டு குடுத்து, கஷ்டப்பட்டு, எல்லாருக்கும் மன உளைச்சல் ஆக்கி, அசிங்கப்பட்டு இதெல்லாம் தேவையா? நம்மளுக்கு எது வருமோ அத பண்ணிட்டு போயிரலாம். அதாவது காக்காக்கு கழுத்துல வெள்ள முடி வந்துருச்சுன்னா, அது தன்னை கருடன்னு நெனச்சுக்குமா. அது மாரி நீ உன்ன நீயே நெனச்சுக்கிற. இது மாரி இங்க ஃபேன்ஸ் இருக்கானுங்க. நம்ம அங்க போயிட்டா நம்மளுக்கு ஓட்டாம ஆயிடும். நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு உனக்கு எவனோ ஏத்தி விட்டுருக்கான். கூட இருக்கவனும் ஒண்ணும் சரியில்ல. இஷ்டத்துக்கு மேடையில பேசுறாய்ங்க. இஷ்டத்துக்கு பேசி உன் நேம டேமேஜ் பண்றாய்ங்க. கூட இருக்கவன்லாம் எதையாவது பண்ணி, என்னத்தையாவது பண்ணி உன்னையும் உன் கட்சியும் காலி பண்ணிட்டு இருக்காய்ங்க. அதுவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எதுவும் பண்ண முடியாது. நீயும் பேச மாட்டேங்கிற. ஒரு பிரஸ் மீட் வருது, மக்கள் பார்க்குறது. அது மாரிலாம் ரொம்ப கேஷுவலா அரசியல்வாதிங்க இருப்பாங்க. அது மாரி நீ இருக்க மாட்டேங்கிற. உன்னால வரவும் முடியல. அப்பப்போ ஒரு 1 மாசம், 2 மாசத்துக்கு ஒரு டைம் மீட்டிங்ல ஒரு 15 நிமிஷம் பேசுற. அதுவும் நீ என்ன நினைக்கிற? என்ன கொள்கை? என்ன மக்களுக்கு தெரிவிக்கிற? எப்படி உன் ஆட்சி நடக்கும்னு நினைக்கிற? என்ன மாரி திட்டத்த நீ வச்சிருக்கன்னு சொல்ல மாட்டேங்கிற. திமுக திட்டிட்டு திட்டிட்டு போயிடுற. இது என்னன்னே புரியல. வழக்கம் போல எப்போதும் போல உனக்கு ரசிகர்கள் ஆயிட்டோம். உனக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டோங்கிறதுக்காண்டியே உனக்கு முட்டு குடுத்து உட்காந்துக்க வேண்டியதா இருக்கு. டயர்ட் ஆகுது எங்களுக்கெல்லாம். நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு எங்களுக்கு எங்களுக்கு தான் டயர்ட் ஆகுது. அதனால நாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கோம். நீ கஷ்டப்படுறீன்னா, நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போய் வீட்ல உட்காந்துக்கிற. அத சமாளிக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டமே உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் உனக்கு செட் ஆவல. உனக்கு நீ அது மாரி இயல்பும் கிடையாது. நீ ஜாலியா போனியா, படம் நடி. போமா வருஷத்துக்கு ஒரு படம் நடி. உன் படத்துக்காண்டி அவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் நடி. ஜாலியா கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்காங்க. கொண்டாடுவாங்க. தேவையில்லாத நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி நீ அசிங்கப்பட்டு, எல்லாரையும் அசிங்கப்படுத்தி, ஃபேன்ஸ் எல்லாம் முட்டு குடுக்க வச்சு, ஃபேன்ஸை டயர்ட் ஆக்கி, உன் மானத்த வாங்கி, இதெல்லாம் தேவையா? நீ அடுத்தது 75வது படம் நடிப்ப, 100வது படம் நடிப்பெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. எம்ஜிஆர்லாம் அரசியல்ல இருக்கும்போது படத்துல நடிச்சுட்டு தான் இருந்தாரு. நீ எதுக்கு படத்துல நடிக்க மாட்டே? இதோட தான் கடைசி படம்னு சொல்றேன்னு எனக்கும் தெரியல. இப்ப நீ படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க போய் நீ என்ன பண்ண போற அரசியல்ல? நீ கண்டிப்பா சொல்றேன். நீ படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல. அதுக்கப்புறம் விஜய் அரசியல் போனாலும் அங்கேயும் இதே மாரி தான் இருப்பாரு. அப்பப்போ 2 மாசம், 1 மாசம்